நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பார்ப்போம். இந்த அமெரிக்கா இருக்கு இல்லையா? ரொம்ப ஒரு மோசமான வேலைகள பண்ணிட்டு இருக்கு ரீசென்ட் டேஸ்ல அப்படின்னு பார்க்குறோம். அவங்க அப்பலேருந்தே அப்படிதான். அதுவும் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்கா எப்படி வந்துட்டு ஒரு நாடா டார்கெட் பண்ணி ஆட்சிய வந்து கவிக்குது. அது மட்டும் இல்லாம இது இந்தியாவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வெனிசுலா அதிபர புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஆயில வந்துட்டு மொத்தமா கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு பகல் கொள்ளைய தான் இந்த ட்ரம்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் வந்து இந்த சிஐஏயோட வேலைகள் இந்த அனைத்துமே வந்து இங்க நடக்கக்கூடியது இந்தியாவை சுத்தி நடக்கக்கூடியது எல்லாமே இந்தியாவையும் இந்த மாதிரி ஒரு வலைக்குள்ள விழ வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த அமெரிக்காவோட டீப் ஸ்டேட் வேலைகள் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது ஜனவரி 3, 2026 அன்னைக்கு வெனிசுலா அதிபர் மதுரோ வந்து அமெரிக்கா தூக்குனது வந்து வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு இந்தியா வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. வெனிசுலாவோட மேட்டர் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்தா ஓகே. இல்ல அப்படின்னா உன்னுடைய ஆட்சியை நாங்க காலி பண்ணுவோம் அப்படின்றது தான் அமெரிக்காவோட இப்போதைய பாலிசி அப்படின்னு பார்க்கப்படுது. இது இப்போதைய பாலிசி இல்ல. அப்போலேருந்தே அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அவங்க சொல்ற இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னா, இப்போ அடிக்கடி ஈரான்ல சொல்லுவாங்க. ஈரானோட அதிபரை இமிடியேட்டா தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் வளைஞ்சு போகல அப்படின்றது தான். இதே தான் வெனிசுலாவில் நடந்திருக்கு. நேத்து அவர் திரும்பவும் கியூபாவை மிரட்டிருக்காரு, மெக்சிகோ மிரட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேட்டோவில் இருக்கக்கூடிய அங்கமான டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கிரீன்லாந்தையும் வந்து அவர் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கிரீன்லாந்து வந்து ஒரு தனி நாடு மாதிரி தான் செயல்படுது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு. ஸோ அதை அவர் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்னோட நட்பு நாடாவே இருந்தாலும் சரி, நீ நேட்டோவோட மெம்பராக இருந்தாலும் சரி, எனக்கு தேவை அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுது. அவர் இன்டெரக்டா வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கிரீன்லாந்து இருக்கிற இடத்துல வந்து சைனாவோட ஷிப்ஸ் நிறையா வருது, ரஷ்யாவோட ஷிப்ஸ் நிறையா வருது. டென்மார்க்கால கிரீன்லாண்டை வந்து செக்யூர் பண்ண முடியாது, நாங்கள் தான் செக்யூர் பண்ணுவோம். எங்களுடைய நாட்டுக்கு அது வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட், அதனால நாங்கள் இப்போ அதை பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார். ஆனால் கருத்து அது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ முழுக்க முழுக்க பணத்தோட ஒரு விஷயத்தை மட்டுமே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எத்திக்கலும் இல்லாமல் செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகஸ்ட் 5, 2024 ஷேக் ஹசீனாவை வந்து நாட்டை விட்டு ஓடுறதுக்கு காரணம் வெறும் மாணவர் போராட்டம் மட்டும் கிடையாது. அது அமெரிக்கா பிளான் பண்ணி நடத்தின ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த செயின்ட் மார்ட்டின் தீவை அமெரிக்கா கேட்டப்போ ஹசீனா வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுதான் 2 மாசத்துல அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. முகமது யூனிஸ் அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு பின்னாடி இந்த அமெரிக்காவுடைய சிஏ இருக்கு அப்படின்றது இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது. பங்களாதேஷில் இருக்கிற முகமது யூனிஸ் ஒரு சின்ன சிஏ ஏஜென்ட் மாதிரி தான் செயல்பட்டுட்டும் இருக்காரு. விஷயம் தெரிஞ்சீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுங்க. இந்த கிளின்டன் மற்றும் ஜார்ஜ் சோரஸ் கூட இவருக்கு இருக்கிற லிங்க் ரொம்ப வெளிப்படையாகவே இப்போ தெரிஞ்சிருக்கு. 2024 செப்டம்பரில் நியூயார்க்கில் நடந்த கிளின்டன் குளோபஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஜிஐன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து யூனிஸ் போயிருந்திருக்காரு. அங்கே தான் வந்து பங்களாதேஷ் புரட்சிக்கு காரணமாக இருந்த அந்த மூளையாக செயல்பட்ட மாணவர்கள் எல்லாரையும் இவர் வந்து கிளின்டனுக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். பில் கிளின்டன் மற்றும் இந்த ஹிலாரி கிளின்டன் 2 பேருமே யூனிஸோட ரொம்ப காலத்து ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹசீனா ஆட்சிக்கு எதிராக இவங்க பல வருஷமா யூனிஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த மீட்டிங் மூலமா யூனிஸ் தலைமைக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி மெசேஜை அமெரிக்கா வந்து உலகத்துக்கே சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, இந்த ஜார்ஜ் சோரஸோட பையன் அலெக்ஸ் சோரஸ். அதாவது இந்த யூனிஸ் 2 முறை இந்த அலெக்ஸ் சோரஸ் வந்துட்டு நியூயார்க்ல ஒரு முறையும் சமீபத்தில் டாக்காவிலையும் வந்து சந்திச்சாரு அப்படின்னு பார்க்குறோம். இது ஏன் அப்படின்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 4.4 பில்லியன் நிதி உதவியை நிறுத்திட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். ட்ரம்ப் கையை விட்ட உடனே யூனிஸ் வந்துட்டு நேராக சோரஸ் கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அலெக்ஸ் சோரஸ் யூனிஸை வந்து பார்த்தீங்கன்னா, என் அப்பாவோட ஃப்ரெண்டு, அதாவது ஜார்ஜ் சோரஸ் தான் வந்து அவரோட அப்பா இல்லையா, ஸோ அப்பாவோட ஃப்ரெண்ட் தான் யூனிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க நண்பர்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஜார்ஜ் சோரஸ் கூட யூனிஸ் வந்துட்டு க்ளோஸாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். பங்களாதேஷோட பொருளாதாரம், சைபர் செக்யூரிட்டி மற்றும் மீடியா சுதந்திரம் இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இந்த சோரோஸோடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் வந்து அதிகப்படியாக உதவுறதா வந்து ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. சோரோஸ் வந்துட்டு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சி மாற்றம், அதாவது அவங்க சொல்லக்கூடிய இந்த ரெஜிம் சேஞ்ச் இல்லையா, இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. இந்த ஜார்ஜ் சோரஸ் யாருன்றதை நான் வந்து முதல்ல சொல்றேன். ஏன்னா இவரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஜார்ஜ் சோரஸ் யார் அப்படின்னா ஒரு ஹங்கேரி அமெரிக்கன் சொல்லப்படுது. அதாவது ஹங்கேரியிலேருந்து அமெரிக்காவில் வந்து குடியேறின மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். இவர் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் நிறைய கொடைகள்லாம் கொடுப்பாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றது. அதாவது கொடைகள் கொடுப்பாரு அப்படின்னா அந்த குடைச்சலுக்காக கொடுக்கக்கூடிய கொடைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
பல நாடுகளில் நடக்கக்கூடிய மக்கள் போராட்டங்களுக்கு பின்னாடி இவரோட பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், பங்களாதேஷ் ஆகட்டும், இப்போ நேபாளில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஆகட்டும், அதாவது ஜனநாயகத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற ஆட்சியை தூக்குறது தான் இவருடைய மெயின் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. நிறைய நாடுகளில் இவர் மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஈகோவிலேயே வந்து இவர் ஈகோவோட கஜானாவே ஒரு முறை வந்து காலி பண்ணாரு அப்படின்னு பார்க்குறாங்க. இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய பிஎம் மோடி அரசுக்கும் வந்துட்டு இவர் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருந்திருக்காருன்னு பார்க்கப்படுது. இந்தியாவில் ஒரு ஜனநாயக மலர்ச்சி வரணும் அப்படின்றத வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம். இந்த அதானியோட விவகாரம் அது மட்டும் இல்லாமல் பல நம்ம நாட்டு உள் பிரச்சனைகளில் இவரோட தலையீடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்திய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல இந்த ஜார்ஜ் சோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அவருடைய இந்த என்ஜிஓ மூலியமா எல்லாருக்கும் ஃபண்ட் பண்ணி தன்னை ஒரு மிகப்பெரிய கொடையாளன், நன்மை செய்கிறவன் நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாரு. அந்த நாட்டில் யார் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்களோ அவங்கள தெளிவாக தூண்டி விட்டு அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அவங்க மூலிமா பல கிளைகளை உருவாக்கி மிகப்பெரிய புரட்சியை அந்த நாட்டில் கொண்டு வருவார் பார்க்கக்கூடிய. ஏன்னா இந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்றதுனால அசால்ட்டாக எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடுவார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி வேலைகள் தான் இந்த ஜார்ஜ் சோரஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 பக்கமும் ஆபத்தை வந்து அமெரிக்கா உருவாக்கியிருக்குன்னு பார்க்குறோம். செப்டம்பரில் வந்து இந்த பாகிஸ்தானுடைய இந்த ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிர் வந்து ட்ரம்ப்பை சந்திச்சார். எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னோட ஆட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசினார். உடனே ட்ரம்ப் என்ன சொன்னார், நீ தான் என்னுடைய ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல், நான் உனக்கு இப்போ என்ன பண்ணுறேன் 360 மில்லியன் அளவுக்கு உனக்கு பணத்தை கொடுக்குறேன், நீ உன்னுடைய எஃப்சிஷன்லாம் நீ வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கோ, அதை மாடர்னைஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபண்டையும் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப்லேருந்து ஃபண்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுடைய இடத்துல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் நான் தோண்டி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு பக்கம், அதாவது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு செக்கை வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேபாளத்தில் இந்த டிஸ்கார்டு மூலயமா, அதாவது இந்த கலவரம் நடந்துரியா மக்கள் புரட்சி, அங்கே ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரணும் அப்படின்றதுக்காக டிஸ்கார்டுன்றது அமெரிக்காவோட ஒரு ஆப். டிஸ்கார்டு மற்றும் இந்த டீப் டெக் ஆப்புகளை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய குடைச்சல், அதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு முக்கிய வேலையாக இந்த அமெரிக்காவோட சிஐ அங்கே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு. அதாவது ஒரு சின்ன வீடியோ ஜான்பூர் அப்படின்னக்கூடிய நகரத்தில் வந்து நடந்த ஒரு டிக்டாக் வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே ஃபார்வர்ட் செய்யப்பட்டு எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டதுன்னு பார்க்கப்படுது. 2 பேர் சண்டை போட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ 2 ஊர் சண்டை போட்டிருக்கு. 2 ஊர் சண்டை போட்ட விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழு சண்டையாக மாறி இருக்கு. அதை ஒரு மத சண்டையாகவும் இவங்க மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நேற்றுல பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி அங்கங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனையை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க இந்தியாவை சுற்றி அப்படின்னு பார்க்கப்படுது. இது ரீசெண்ட் டேஸில் இந்த அமெரிக்கா பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அமெரிக்கா வந்து இப்போ இவ்வளோ வெறியாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட $38 ட்ரில்லியன் வந்து கடனில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது வெளிநாட்டு கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 8 ட்ரில்லியன் அளவுக்கான கடன் சொல்லப்படுது. அமெரிக்கா கிட்ட அதிகமாக கடன் பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறது முதல் நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இவங்க தான் வந்து அமெரிக்காவுக்கு அதிகமாக கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். 2வது இடத்துல சீனா இருக்குது. ஆனால் சீனா வந்து இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், கசப்பான விஷயங்கள் காரணமாக மெல்ல அந்த கடன் பத்திரத்தெல்லாம் வந்து சீனா வித்துட்டு வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் அதிகமாக கடன் கொடுத்துருக்கு, லக்சம்பர்க் கொடுத்துருக்கு. ஏன் நம்மளோட இந்தியா கூட அமெரிக்காவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான கடன் பத்திரங்களை அவங்ககிட்ட வாங்கி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ வெனிசுலாவோட ஆயில் வந்து ட்ரம்ப் கைக்கு வந்துச்சு. அது நல்லாவே நமக்கு தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாகவே மீட்டிங்ல நேற்று வந்து வெளிப்படையாக சொல்கிறாப்புல, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தான் வந்து இனிமேல் தோண்டி எடுப்போம். ஏன் அப்படின்னா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரீஃபைனர்ஸ் யாருக்கும் அந்த அட்வான்டேஜஸ் கிடையாது, டெக்னாலஜி அவங்ககிட்ட கிடையாது, அவங்களுக்கான திறமை கிடையாது. எங்கள் ஆட்கள் தான் போய் அங்கே இனிமேல் தோண்டி ஆயில் எடுப்பாங்க. இது 2 நாட்டையும் வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது உண்மை கிடையாது. முழுக்க வந்து ட்ரக்ஸ் அப்படின்ற பேரில் அந்த நாட்டு மேலே போய் ஒரு படையை எடுத்து தேவையில்லாமல் அந்த நாட்டு அதிபரை வந்து இவங்க பிடிச்சி போனதுக்கு காரணமே அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ஆட்டையை போடுறதுக்கு தான். அதே வேலை தான் இப்போ கிரீன்லாண்ட்லையும் பண்ண பார்க்குறாரு. கிரீன்லாந்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, கிரீன்லாந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ்க்காக தான் அதை பார்க்குறாரு. இதுக்கு யூரோப்பிய யூனியன் வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. யூரோப்பிய யூனியன் மட்டும் இல்லாமல் டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரீன்லாந்து கையை வச்சிங்க அப்படின்னா இது வந்து நேட்டோவுக்கு வந்து பிளவு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் டென்மார்க் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் அதிக விலைக்கு இந்த வெனிசுலாவிலேருந்து தோண்டி இவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வெனிசுலாவோட ஆயில் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கம்மியான விலையில் வெனிசுலா கொடுத்துருந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ ட்ரம்ப் கையில் அது வந்துச்சுன்னா ஒரு பேரலை $80 $85 வரைக்கும் ஒரு விற்பார். நார்மலாக அவங்க நாட்டிலேருந்து எப்படி விற்கிறாரோ அதே மாதிரி விற்பார். நமக்கு வந்து $60 லெவலில் தான் ஒரு பேரல் கிடச்சிருந்தது வெனிசுலாவிலேருந்து வாங்கும்போது. ஸோ இப்போ டோட்டலாகவே விலையை ஏற்றிட்டு அதை வாங்க சொல்லி இந்தியாவுக்கு வந்து
ப்ரெஷர் போடுவார் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆபத்து என்ன முதல்ல அப்படின்னு பார்க்கணும். அதாவது வெளிநாடுகளில் இந்த அமெரிக்கா மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுதும் நமக்கு வந்து உள்நாட்டிலையும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து இந்தியா வந்து ஒரு நாடே இல்லைலாம் பேசுகிறாங்க. அதாவது ஒரு வளர்ந்த முக்கிய கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து என்ன பேசுகிறாங்க, இது ஒரு நாடு கிடையாது, ஒரு கூட்டாட்சி, இந்த மாதிரிலாம் பிரித்து பேசுறது மூலிமா வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த பிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டை கொடுத்த மாதிரி ஆகிடும்னு பார்க்கப்படுது. இவங்களுக்கு அவங்க அதிகப்படியாக ஃபண்ட் பண்ணி நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிளவை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உமர் காலித் மாதிரியான ஆட்கள், அப்புறம் இந்த ஷெஜுல் இமாம், இந்த மாதிரியான நக்சல் மைண்ட் செட்டோட உள்ள ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு உள்ளே தான் வச்சிருக்கு, அவங்க உள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நேற்று வந்து வந்திருக்கக்கூடிய இந்த வெர்டிக்டில் வந்து உமர் காலித்துக்கு திரும்பவும் பெயிலை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு தான் வந்து இந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய புதிய மேயர் மம்தானி வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாரு. எம்பிங்கெலாம் விட்டு அவர் வந்து லெட்டர்லாம் கொடுத்தாரு இந்தியன் எம்பசிக்கு, இமீடியட்டாக வந்து உமர் காலிதை வெளியே விடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா உமர் காலிதை வெளியே விட்டால் தான் திரும்பவும் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முடியும் இல்லையா? அதனால இந்த வேலையை பார்க்குறேன். இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்தியா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வெனிசுலா விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல தன்னிறைவு. என்னென்னா, நம்ம இராணுவத்துக்கு தேவையான என்ஜின்ஸு, அதாவது இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் அமெரிக்காட்டேருந்து வாங்குறது, அப்புறம் இந்த சஃப்ரான், அதாவது ஃப்ரான்ஸுக்கிட்ட போயிட்டு நம்ம கூட்டு முயற்சியில் வந்து தயாரிக்கின்றது, இதெல்லாம் இப்போதைக்கு நீட் ஆஃப் த அவர் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமெரிக்காவையோ ஃப்ரான்ஸையோ நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இதில் நமக்கு தெரியுது. 100% இந்தியாவிலே தயாரிக்கணும். இம்மீடியட்டாக நம்மளுடைய இன்ஜின் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு பார்க்கப்படுது. R&Dயில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளுடைய கவர்மெண்ட்டு கண்டிப்பாக செய்யணும். மிக திறமையான ஆட்கள் எல்லாமே ஃபாரினில் இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ, எந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குதோ, அதை விட பல மடங்கு அதிக சம்பளத்தை இந்தியாவில் கொடுக்க முடியும். இந்தியாவில் கூட்டின்னு வந்து வச்சு அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்து அவங்க எல்லா வசதியும் செஞ்சு இங்கே ரிசர்ச் பண்ண வச்சு அவங்கள வந்து நம்மளுடைய நாட்டு என்ஜினை இம்மீடியட்டாக நம்ம டெவலப் பண்ணணுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ரெண்டாவது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் 5% நான் ஏற்றிருக்கேன் அப்படின்றதெல்லாம் கதையாகவே பேசக்கூடாது. அதை அப்படியே டபுள் பண்ணணும். இப்போ என்ன பட்ஜெட்டில் நம்ம இருக்கோமோ அதை வந்து டபுள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி யாரையும் நம்பக்கூடாது. ரஷ்யா ஹெல்ப் பண்ணோம், சீனா வந்து நம்மளை கவர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி தான் வந்து மதுரை வந்து வீணாக போயிட்டார் இன்றைக்கி அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு மலிவு விலையில் ஆயில் கிடைக்கும் போது சீனா வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அவரை வந்து ஒரு நாடு தூக்கிட்டு போகும்போது யாருமே வந்து காப்பாற்றலை, சும்மா வந்து ஒரு வாய்ஸ் ஆடால் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கப்படுது. ஸோ இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். நம்மளை நாம தான் கவர்ந்து பண்ணிக்கணும். நமக்கு ஹிஸ்ட்ரியும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட 300 வருஷம் பிரிட்டிஷ் கிட்ட அடிமையாக இருந்தோம், அதுக்கு முன்னாடி முகல்ஸ் கிட்ட அடிமையாக இருந்தோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பலம் பொருந்தியவர்கள் மட்டும்தான் உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு வளமான நாடு வளர்ந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மி இருந்தால் தான் அது நடக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய வளமான நாடுகள் எல்லாமே மிக ஸ்ட்ராங்கான ஆர்மி கையில் தான் இருக்கும் பார்க்கப்படுது. ஒரு சில நாடுகள்லாம் இருக்குது, இப்போது ஜப்பான் இருக்குது, வளர்ந்துருக்கு, சவுத் கொரியா இருக்குது, வளர்ந்துருக்கு, இவங்களாம் வளர்ந்துருக்காங்க தான். ஆனால் இவங்களுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த இன்டெலிஜென்ஸ், அதாவது பென்டகன் இருக்கு இல்லையா, அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகம், அந்த அளவுக்கு நம்மளுடைய உளவுத்துறையும் சரி இராணுவமும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணணும் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ தான் நம்மளும் வந்து இந்த வல்லரசு கனவுல இருக்க முடியும் பார்க்குறோம். நம்மளோட நாடு $40 ட்ரில்லியன் அளவுக்கு எக்கனாமியாக வளரும்போது கண்டிப்பாக இந்த அமெரிக்கா வந்து தன்னுடைய கைவரிசையை காட்டும் பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்காவோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் தான் தான் இந்த உலகத்தில் ராஜாவாக இருக்கும், தான் தான் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு போலீஸாக இருப்பேன், நான் சொல்கிறது தான் மற்ற நாடுகள்லாம் கேட்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால தான் அவங்கள இருக்கிறவங்க எல்லாரையுமே அவங்க வந்து 1 by 1 தட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான்னு பார்க்குறோம். அவங்கள விட யாராவது வளர்ந்தாங்க அப்படின்னா அந்த நாடு கூட நட்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி பயங்கர பிரச்சனைகளை பண்ணுவாங்கன்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் இப்போது சைனா வளர்ந்து வரதுனால சைனா வந்து அவங்களுடைய முதன்மை இனிமே ஆயிடுச்சு. ரஷ்யாவை அப்போலேருந்தே அவங்க சாங்ஷன் அதாவது போட்டியாக இருந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே USSR அந்த ரஷ்யாவை வந்து பிரித்தாங்க பிளான் பண்ணி. அதுக்கப்புறம் அப்போலேருந்தே அந்த நாட்டு மேலே சாங்ஷனை பண்ணி இன்னி வரைக்கும் அந்த நாடு வளராமல் அப்படியே இருக்குது பணத்தளவில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே நிலைமைக்கு தான் நம்மளையும் ஒரு நாள் இந்த அமெரிக்கா கொண்டு போகன்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் இந்த அமெரிக்கா செய்யக்கூடிய வேலைகள் இது உலக போருக்கே வழிவகுன்னு பார்க்கப்படுது. கிறுக்குத்தனமாக இந்த ட்ரம்ப் பண்ணுறதுனால நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மேலும் நம்ம நாட்டை சுற்றி பல பிரச்சனைகளை இந்த CAA பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.